இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ ஒரு கணவன் மனைவி குழந்தைகள்னு ஒரு ஃபேமிலி வந்து 25 வருஷமாக இருக்குது. அதில் அந்த கணவனோட 20 வருஷ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் உறவு. அவங்களோட லாங்குவேஜில் வந்து இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி இருக்குது, பட் நாட் நெசசரி. அவர் விரும்புகிற விஷயங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக என்னை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, அதாவது அண்ணன் வந்து எவ்வளவோ சொன்னார், நான் அதை கேட்கவே இல்லை. அதனால் அண்ணன் வந்து நீங்கள் கேட்டு போட்டு போயிட்டார். இந்த ஒருவர் மேலே இருக்கிற அது பற்றா, காதலா, காமமா, இல்லை எல்லாம் சேர்ந்ததா அது தெரில. ஆனால் 20 வருஷம் போயிடுச்சு. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன், இந்த மாதிரியான உறவில் யாரோ இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேணால் எதுவும் தேவையில்லை, எனக்கு அவர் போதும் அல்லது அவங்க போதும்னு தோணும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு யாரோ ஒருத்தங்க இல்லையே அப்படின்ற தாட்டும் வரும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்மிடையே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் அவரிடத்தில் பேசுகிற கணிஞ்சிருக்கோம். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். திருமணத்திற்கு அப்புறம் திருமணத்தை மீறிய உறவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இது நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ சமீப ஆண்டுகளாக நிறையா கேள்விப்படுறோம். அது குறித்தான பல பிரச்சனைகளும் நம்ம வந்து விவாதிக்கிறோம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் எப்படிலாம் வந்து பெண்களுக்கு பாதிப்பாக இருக்கும், எப்படிலாம் இன்னொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதெல்லாம் குறித்து பேசும்போது இந்த பிரச்சனை குறித்து உங்கள்கிட்ட யாருன்னா கவுன்சிலிங் எடுக்க வந்திருக்காங்களா? என்னென்ன மாதிரி தீர்வுகள் கொடுத்துருக்கீங்க? இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னாலே பிரச்சனை தான் அப்படின்றது ஒரு பகுதி. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் எப்படி இன்னொரு அஃபேர் வச்சுக்கலாம் அல்லது அவங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது ஒரு பகுதி. அது ஓகே. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எனக்கு இருந்தது, அதை இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா பல பிரச்சனை ஆயிடுச்சு, அதிலேருந்து இப்போ நான் எப்படி வெளியில் வர்றதுன்றது இன்னொரு பகுதி. ஓகே. ஆனால் இப்போ நாம் பேச போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ஒரு கணவன் மனைவி குழந்தைகள்னு ஒரு ஃபேமிலி வந்து 25 வருஷமாக இருக்குது. அதில் அந்த கணவனோட இந்த மனைவிக்கு 20 வருஷ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் உறவு, 20 இயர்ஸ். சரியாக சொல்ல போனால் 21st இயர் தான் நான் மீட் பண்ணுறேன். அதாவது அவர் கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் ஆரம்பித்த உறவு இன்னைக்கு வர இருக்கு 21 இயர்ஸ். ஓகே. அந்த கணவன் மனைவி அந்த ஃபேமிலிக்கு குழந்தைகள் இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு குழந்தைகள் இருக்குது. இவங்க வாலண்டரியாக குழந்தைகளை பெற்றுக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அந்த ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் அவங்க அந்த ஃபேமிலிக்கு வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க வராங்க, எல்லாம் நடக்கும். ஓகே. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் இவர் இன்வைட் பண்ணுவார். எங்கள் சர்க்கிளில் ஒருத்தங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுவார், வருவாங்க. அதே மாதிரி இவங்களும் அனாவசிய அட்வான்டேஜ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அவர் அனாவசியமாக அட்வான்டேஜ், இந்த கண்ணா பின்னான்னு மெசேஜ் போடுறது, அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஒரு அதை என்ன சொல்கிறது, அது ஒரு ரிலேஷன்ஷிப் தப்பு. ஆனால் இவங்க ஏன் வந்தாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இவங்களுக்கு அவர் கூட அல்லது அந்த ஃபேமிலி கூட அல்லது அந்த ஃபேமிலிக்கு இவங்க கூட, அவருக்கு இவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இட்ஸ் கோயிங் வெல். ஓகே. ஆனால் ஏன் இப்போ வந்தாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னும் போது ஏன் வந்தாங்கன்னா 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகிறார். குழந்தைகளுக்கும் மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டா, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டா, அவங்க கணவன் மனைவி வாழ்க்கை அவங்க அதை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் ஏன்னா இப்போ 25லேருந்து 29, இவங்களும் 40+. ஓகே. ஸோ இவங்களும் இன்னொரு 5 வருஷத்தில் 50+ கிராஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவருக்கு இந்த 50+ கிராஸ் பண்ணும்போது கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே. ஓகே. பார்த்துக்கிறதுக்கு. ஆமாம். அஃபிஷியல். ஆமாம். ஃபஸ்ட் ஃபேமிலியில் ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருக்காங்க. பட்டு இவங்க வந்து தனியாகிறாங்க. இப்போ அவர் ஒரு வேளை எதுவும் பிரச்சனைகள் இல்லை, ஆனால் ஒரு வேளை
அவர் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அவருக்கு. ம். கிராண்ட் சில்ட்ரன் வர போயிடுறாருன்னு வைங்க. ஓகே ஓகே. அப்போ மெதுவாக என்னை வந்து தவிர்க்கிறது தானே நடக்கும். ஆமாம். அப்படி ஒரு வேளை நடந்துட்டா ம் ம். ஹூ ஆம் ஐ, ஓகே. நான் யார், முதல்ல நான் கடந்து வந்த பாதை சரியா, சரியா. அந்த நான் கடந்து வந்த பாதை சரியான்னு கேட்குறதே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 20 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துலேயே பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்குவோம் இவங்க. ஓகே. அப்படி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். ஆ ஆ. அங்கேயே பிரிவு வந்துடும், இவங்க வேறு இன்னொரு உறவுக்கு போயிடுவாங்க, கல்யாணம் நடந்திருக்கும், இவங்களுக்கு குழந்தை வந்திருக்கும், அவங்க குழந்தை அவங்க பாட்டுக்கு வாழறாங்க, இவங்க அப்படியெல்லாம் போயிடும். ஆனால் நான் சொல்கிறது கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். ஓகே. அண்ட் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவர் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்துட்டு போவார். மற்றபடி அவரால் எந்த இதுவும் இல்லை. இவங்க ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு, அவங்க ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு. அவர் இவங்களுக்கு எதையாவது பணத்தை கொடுத்து தான் இவங்கள நல்லா வச்சுக்கணுன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. இது ஒரு அவங்களோட லாங்குவேஜில் வந்து இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. பட் அவங்களுக்கும் தெரியுது இது தவறு, ஆ. அதையும் சொல்கிறாங்க தவறு தான். ஓகே. இது என்ன நான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் இது தவறு. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இந்த வழக்கமாக இருக்கும்ல, உங்கள் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க, ஆமாம், அப்போ எனக்கு நான் யார், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப். வாரத்தில் ஒரு 2 முறை வந்துட்டு போகிறது இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இன்னும் நோ இஷ்யூஸ். இப்போது இவங்க மெதுவாக இவங்களோட லைஃப் வந்து சர்க்கிள் மாறுது. அதாவது ஃபஸ்ட்டு இவங்க இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க லைஃபை, ஆனால் மெதுவாக இவங்க சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஓகே. ஆச்சரியமாக அந்த ஃபேமிலியும் போயிடுது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்குது. ஓகே. அதை தேடியெல்லாம் பின்னாடியெல்லாம் ஓடலை, இவங்களுக்கும் நேச்சுரலாக கிடைக்குது. ஓகே. போயிடுறாங்க, அங்கேயே இருந்துடுறாங்க. அப்படி. ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்ன, இவங்க வந்து மீட் பண்ணு, இதுதான் பேக்ட்ராப். ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு வந்து முதல் முறையாக லைஃப்பில் ஒரு பயம் வருது. யாருக்கு? இந்த எங்கிட்ட செஷனுக்காக வந்தவங்களுக்கு. ஓகே ஓகே. அதாவது இந்த உறவை வச்சிருக்கிறவங்களுக்கு. ஓகே ஓகே. நம்ம வந்து ஒருவேளை இவர் கொஞ்சம் அப்படியே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஏன்னா அவருக்கு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் டன். ஏன்னா இப்போ ஃபிசிக்கலாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஆரம்ப காலத்தில், அது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி இருக்குது, பட் நாட் நெசசரி. கரெக்ட். அவருக்கு இப்போ குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறாரு, பேர குழந்தைங்க வந்துடும். ஆமாம். இப்போ அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, ஆமாம், அதில் அந்த ஃபேமிலியோடு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகம் விரும்புவார். கரெக்ட். மெதுவாக அப்புறம் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பார். ஆமாம் ஆமாம். இது ஏதாவது வந்து போயின்றது. ஸோ மெதுவாக அவருக்கு அவர் விரும்புகிற விஷயங்களினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக என்னை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே ஓகே. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இவ்வளோதான். இதுதான் அவங்க வந்து பேசினது. இப்போது என்ன பேசினாலும் டில் எஸ்டர்டே நைட் என்ன நடந்ததோ அதை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இந்த உலகத்தில். மைண்டில் செஞ்சுக்கலாம், ஓகே. நடந்ததை எதுவும் செய்ய முடியாது. நான் நடந்ததை பற்றிய சிந்தனையை மைண்டில் செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொன்னேன் அவங்களுக்கு செய்ய சொன்னேன். இப்போது ஒரு சின்ன பேப்பர், அந்த மேட்ச் பாக்ஸ், ஓகே, அந்த பேப்பரை வந்து பற்ற வச்சா எரியுது. அப்புறம் ஏதோ ஒரு டைம் அதை அணைஞ்சிருது. ஓகே. ஏதோ ஒரு டைம் அணைஞ்சதுக்கு பிற்பாடு அது நீங்கள் கார்பன் தானே அந்த மிச்சமாக இருக்கிறது, கருப்பாக பொடி பொடியாக ஃபஸ்ட்டு பேப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம கைகை வச்சோன்னா அப்படியே பொடி பொடியாகிடும். இப்போ அது பேப்பராக இருக்கிற வரை ஓகே, எரியிற வரை கூட ஓகே. ஆனால் அது எரிஞ்சு முடிச்சு அந்த பிளாக்கிஷ் அப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு யார் வந்தாலும், அந்த டேபிளுக்கு யார் வந்தாலும் வேலை அதை வந்து அப்புறப்படுத்துவாங்க, தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அதை யாரும் விரும்புறதில்லை. ஒரு பேப்பராக இருந்தால் படிக்க முயற்சி பண்ணுவாங்க, எரிஞ்சிட்டு இருந்தால் என்னடா எரியுதுன்னு அட்லீஸ்ட் பார்ப்பாங்க. வென் இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட், அதை வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகிறது தான் யோசிப்பாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த 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 மிச்சம்னு ஒன்று இருக்குல்ல, இது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அது சார் ஆப்வியஸாக தூக்கி போட்டுற வேண்டியதான், இது எதுக்கும் யூஸ்லெஸ் இது அப்படின்னு. இது ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப். ஓகே. ஏதாவது வாங்கினோம், ஒரு பேப்பரை வாங்கினோம், பற்ற வச்சோம், எரிஞ்சிச்சு, போச்சு, தூக்கி போட்டாச்சு.
ரைட், இது ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. ஓகே, அப்படி மனசில் வச்சுங்கன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், ஓகே. அடுத்தது ஒரு பேப்பர், ரேண்டமாக எடுக்கிறோம் சில பேப்பர்ஸ் அங்கே இருக்கிறதுல. அதில் பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு, அதை படிங்க அப்படின்னா அது படித்தா ஆச்சரியமாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு லைன் வருது. ஓகே, ஒரு பேஜ், பட் அதில் ஒரு லைன் வந்து the மைண்டோட the best thing about mind is you can redraft it from today till whatever happened yesterday. Till இல்லை, whatever happened till yesterday still you can redraft it from today அப்படின்னு ஒரு வார்த்தை அதில். இப்போ இந்த நான் சொல்கிற இதே வார்த்தை இல்லை, இதே வரி இல்லை, ஓகே, ஆனால் இந்த துணியில் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் நேற்று வர நடந்திருக்கட்டும், ஆனால் இன்னையிலேருந்து உன்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ரைட், படித்தாச்சு. இந்த பேப்பரை வச்சுருங்கன்னு வைக்கிறோம், அவங்க வைக்கிறாங்க. இப்போ இந்த பேப்பரை படிச்சுட்டு இப்போ என்ன மேடம் பண்ண தோணுது அப்படின்னா, இல்லை இந்த பேப்பரை நான் சும்மா சாதாரணமாக தான் படித்தேன், பட் அந்த லைன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ஓகே, தெரில, எனக்கே எழுதின மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த பேப்பரை இப்போ என்ன செய்ய தோணுது, தூக்கி போட்டுடலாமா அப்படின்னா, இல்லை இருக்கட்டும், எனக்கு முதல்ல இந்த புக்கு யாருது என்ன அப்படின்னு கேட்க தோணுது. இது எங்கே, ஏன்னா அது ஒரு பேப்பர். ஓகே, ஓகே, நாங்கள் வந்து ரேண்டமாக கிடந்த பேப்பர்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஸோ இது யார் எழுதின புக்கு, இந்த மாதிரிலாம் பார்க்க தோணுது. ஏன்னா அது அந்த ஒரு லைன் என்ன என்னமோ பண்ணுது. சரி, அதை ஒரு வாரம் ஓகே, வச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புக்கை வந்து பிடிஎஃப்பில் இருக்கிறத கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு. அதாவது பிடிஎஃப் புக்கை படிக்கிறதுன்றது அந்த பிடிஎஃப் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படிச்சுட்டு அப்புறமா அவங்க போய் புக்கை வாங்கிக்கணுன்றதுக்காக அதை கொடுக்குறேன். பொதுவாக பிடிஎஃப்ன்றது வந்து நாட் அட்வைசபிள், அது மாதிரி அதனால் சொல்கிறேன். அது ஏன்னா இப்போ என்ன சாரே பிடிஎஃப் தான் படிக்கிறாரா அப்படின்னு போயிடாமல், பொதுவாக நான் வந்து புத்தகங்களை வந்து வாங்கும் பொழுதே அந்த புத்தகம் எனக்கு ஒரு வேளை ரொம்ப பிடிச்சிருந்தா இன்னொரு புத்தகம் வாங்குவேன். வாங்கி அந்த புத்தகத்தை யாருக்காவது நான் கொடுத்துருவேன். இப்படி தான் நான் என்னோட இது இருக்கும். பட் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அதில் அந்த புத்தகத்திலேருந்து சில விஷயங்களை கோட் பண்ண வேண்டியிருக்கு. லைவாக ப்ரோக்ராம் நடக்குது, இது ப்ரீ டிசைன்டு இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை காண்பிக்கிறதுக்காக இந்த பிடிஎஃப் அதை அவங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ அதை காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தில் ரேண்டமாக ஒரு பக்கத்தை எடுத்து படிங்கன்னு சொல்கிறேன். இப்போ அதை படித்தா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஓகே, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னா, இல்லை நான் வந்து அதில் ஏதோ ஒரு லைன் வருது. அந்த புத்தகத்தை நம்ம சொல்லிடுவோம், வியூவர்ஸ்க்கு சொல்லிடுவோம், அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்ன லைன் வருதுன்னா, அதாவது பிஃபோர் டெத், டுவர்ட்ஸ் நீங்கள் டெத்து அல்லது பிஃபோர் டெத்து, நாம் இந்த சொசைட்டிக்கு என்னமோ செஞ்சுருக்கணும், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும். அது இல்லாமல் ஒரு ஃபேமிலியாகவே வாழ்ந்து ஓகே, அதில் எல்லாருக்கும், அதாவது கணவன் மனைவி குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சேன், முடித்தேன், இறந்து போயிட்டேன் அப்படின்றது சில பேர் ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க. ஓகே, ஓகே, பெரிய விஷயந்தான் அது. ஆனால் அந்த கணவன் மனைவி குழந்தைகள் ஒழுங்காக வாழறதுக்கு இந்த சொசைட்டி அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுல்ல. ஆமாம், 50 வருஷம் 60 வருஷமாக அந்த சொசைட்டிக்கு ஏதோ கொடுக்கணும்ல திரும்ப. கரெக்ட், கரெக்ட். அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரியான லைன் அது அவங்களுக்கு பிஞ்சிங், அது என்னமோ பண்ணுது அவங்களுக்கு. அதனால தான் அந்த கண்ணில் தண்ணி வருது. ஐ திங்க் நான் சரின்னு நினச்சி ஒரே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டனோ அப்படின்னு தோணுது அப்படின்னாங்க. இப்போ அந்த புக்கை வச்சுருங்க, அந்த புக்குன்னா அந்த பிடிஎஃப் அது இருக்கட்டும். இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று எரிச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொன்று படித்து இன்ஸ்பைரிங், இந்த புக்கு யாருது என்னது போய் தேடி பார்க்கணும். ஓகே. இன்னொன்று ஒரு புக்கை படிக்கிறோம், படித்தா இந்த புக்கு வேணும் எனக்கு அப்படின்ற இடத்துக்கு வரோம். இந்த 3த்தில் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்க இப்போது? நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கீங்க இந்த 3ல், அதில் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்க? கரெக்ட், கரெக்ட். அப்படின்னா அவங்க வந்து, சார் நான் உங்கள்கிட்ட வந்து பேச வரும்பொழுது அந்த எரிச்சதுக்கப்புறம் க்ளீன் ஆகிறது, ஓகே, நம்மளை ஒரு வேளை எரிச்சிருவாங்களோ, க்ளீன் பண்ணிவிடுவாங்களோ, இட்ஸ் ஓவர் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்டஸில் வந்தேன். ஓகே, சரி. பேசும்பொழுது நீங்கள் இப்போ இப்படி படிக்கணும் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேயோ இருந்து வந்த மாதிரி அந்த செகண்ட் பேஜ் வந்து எனக்கு தோணுச்சு. ஓகே.
ஆனால் இப்போ நீங்கள் இந்த புக்குன்னு சொன்னது வந்து எனக்கு நம்ம என்னடா வாழ்ந்தோம், ஏன் இப்படி ஒரு சிங்கிள் பர்சன் டிபெண்ட்டாக நம்ம ஏன் போனோம் அப்படின்ற இடத்த நோக்கி என்ன நகர்த்துது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 3ல் என்ன இங்கேருந்து என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? இந்த 3ல் அந்த எரிச்சதை எடுத்துக்கணுமா, இந்த சிங்கிள் பேஜை எடுத்துக்கணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு புக், இல்லை புக் தான் சார் எடுத்துக்கணும், நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதாவது ஹவு டு ப்ராக்டிஸ் எ பர்பஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு தலாய் லாமா எழுதின புத்தகம் அது. ஓகே. அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கும் பொழுது டில் எஸ்டர்டே நைட் நீங்கள் என்ன வேணால் தவறு செஞ்சுருக்கலாம். ஓகே. இன்றைக்கி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே 100% அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸை வந்து காண்பிக்க முடியாது, காண்பிக்கவும் மாட்டாங்க, காண்பிக்கவும் முடியாது, காண்பிக்க விரும்பவும் மாட்டாங்க. அப்போ தெர் ஹேஸ் டு பி எ ஹிடன் ஃபேஸ். அந்த ஹிடன் ஃபேஸ்க்கு வந்து மருந்து வேணும். ஓகே. அந்த மருந்தை வந்து நம்ம அதை வெளியில் சொன்னால் தானே ஆமாம் யாராவது கொடுப்பாங்க. சொல்ல முடியாததுக்கு மருந்து அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் திஸ் புக். இந்த புக்கை படித்தா நம்ம எங்கெங்கேயோ என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கோம், அது வந்து இது இது என்னமோ செய்யும் அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தினதுக்கப்புறம் ஓகே சார் நான் இந்த புக்கை வாங்கிடுறேன். பட் எனக்கு ரேண்டமாக தானே எடுத்தேன், இந்த லைன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்கள் எப்படி இந்த புக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ண உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னது, இட் இஸ் நாட் தட் அந்த புக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதே தான் அப்படின்லாம் நான் சஜஸ்ட் பண்ணல. இந்த புக் வந்து நீங்கள் ஒரு கில்ட் மனநிலையில் இருக்கீங்கள்ல, ஓகே, நான் நல்லா படிச்சிருக்கலாம், படிக்கவே இல்லை, எங்கள் அப்பா மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா நான் நல்லா வந்திருக்கலாம், ஓகே, அப்புறம் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கவே வேண்டியதில்லை, ஏன் பண்ணேனே தெரில, நான் அந்த பொருளை திருடி இருக்கவே வேண்டாம், இப்படி வாழ்க்கை நிறைய நான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சிடக்கூடாது இப்படின்னு வாழறாங்கல்ல. ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங்கில் உட்கார வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவர் வந்து உங்களை கண்டிப்பாக பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை நீங்கள் உங்கள் காலிலே நில்லுங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இந்த உறவை விட்டுருங்கன்னு சொல்லணுமா, இல்லை நீங்கள் வந்து இந்த உறவை கண்டினியூ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா இது எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா அந்த பெண்மணியோட பார்வையிலிருந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மிகச்சரியானது, அதாவது உறவு தவறு. ஓகே. வாழ்க்கையை பொறுத்தளவு நான் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அதை நிறுத்துங்க, தொடருங்க, அல்லது அவர் மாற மாட்டார், ஒருவேளை அவர் மாறினார்னா இப்படிலாம் சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் உரிமை இல்லை. ஓகே. ஓகே. ஆனால் நாம் போயிட்டுருக்கிற பாதை சரிதானான்னு அவங்கள உணர வைக்கிறதுக்கான பார்வை நம்மக்கிட்ட இருக்கு. ஆமாம். அதை கூட நாம் சொல்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு புத்தகம் அழகாக சொல்லிடும். ஆமாம். அப்படி தான் இந்த புத்தகத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன். இது ஒன்று. ஓகே. கூடவே சார் எனக்கு இந்த இதை எடுத்துக்கிறேன், இன்னும் வேறு ஃபார்மேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு படம் வந்து ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால். ஓகே. ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால் அப்படின்னு ஒரு படம், கொரியன் மூவி, கொரியன் மொழியில் தான் இருக்கும், ஆனால் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கும், கீழே பார்த்துக்கலாம் நம்ம. எனக்கு தெரிந்து வெளியில் சொல்ல முடியாத தவறுகள்னு மனிதர்கள் செஞ்சுருக்காங்கல்ல, அவங்க இந்த புத்தகத்தை படித்து இந்த மூவியை பார்த்தாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி ஆல் ரைட். ஸோ கவுன்சிலிங் வந்து நேரடியாக XYZ மாற்றிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆமாம். அது வந்து என்னோடய தவறு, இது இப்படி நடந்தது அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றும் அது பெரிய தவறாக தெரியல. ஓகே. சாரி, எனக்கு தவறு தான் அது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, இந்த வாழ்க்கை வந்து வாழணுமா அப்படின்லாம் எனக்கு தோணலை. ஐம் ஓகே, ஐம் கம்ஃபர்டபிளி ஆல் ரைட். அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், எனக்கு யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது, ஒருவேளை இவர் போயிட்டார்னா நாளைக்கு ஹூ ஆம் ஐ? ஏன்னா நான் வந்து அப்பா அம்மா என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க, முடியவே முடியாதுன்னு, ஸோ அவங்க எங்கூட பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. எல்லாம், அதாவது அண்ணன் வந்து எவ்வளவோ சொன்னார், நான் அதை கேட்கவே இல்லை, அதனால் அண்ணன் வந்து நீங்கள் கெட்டு போட்டு போயிட்டார். ஸோ இந்த ஒருவர் மேலே இருக்கிற அது பற்றா, காதலா, காமமா, இல்லை எல்லாம் சேர்ந்ததா அது தெரில.
ஆனால் 20 வருஷம் போயிடுச்சு, ஆ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இல்லை இந்த உறவு வந்து வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகே அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை இந்த உறவை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறதோ, அல்லது இந்த உறவு வந்து நேற்று உறவு ஓகே இன்னிலிருந்து அப்படின்னு சொல்கிறதோ, ஏன்னா 2 வருடம் 1 வருடம் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வயது இருக்குது, இன்னும் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசலாம். ஆமாம். ஷீ இஸ் நியரிங் 50s. அப்போ அவங்க இனிமேல் இன்னொரு உறவுக்கெல்லாம் அவங்க தயாராகலாம் இல்லை. ரைட். ஷீ இஸ் நாட் ரெடி. ஆனால் மெச்சூரிட்டி லெவல் நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது த்ரூ இன்னொரு ரிசோர்ஸ் மூலயமா அவங்கள உணர வைக்கிறது தான் சரியாக இருக்க முடியும். ஓகே. அப்படி தான் இந்த செஷனையே நான் செய்தது. கொஞ்சம் வித்தியாசமான செஷன். இப்போ எங்களுக்கு ஒரு அஃபேர் இருந்தது சார், வீட்டில் தெரிஞ்சிச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வரல. அஃபேரை வந்து அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் வந்து டிவோர்ஸ்க்கு போயிட்டேன்னு வரல. ஓகே. அவரோட ஃபேமிலிகிட்ட அவருக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் என் கூட வர சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அவர் கூட வாழணுமா வாழ வேண்டாமா சார்னு வரல. எதுவுமே நடக்கல. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் வந்தால் நீங்கள் கரெக்ட் யூ ஹேவ் கொஷன்ஸ். ஆனால் நாங்கள் வந்து அவங்க வார்த்தையிலே சொல்லணுன்னா இது ஒரு கவிதை மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டோம் சார். ஒன்றும் பெரிய அதாவது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இல்லை. இல்லை, நீ ஒரு வேளை இப்படி பண்ணியிருந்தா, நீ சொல்லியிருந்தீங்க, நீ என்ன கூப்பிடல, நீ ஏன் அங்கே வர சொல்ல, என்ன ஏன் வர சொல்ல, உங்கள் ஒய்ஃப்னா அப்படிலாம் நாங்கள் பேசினதே கிடையாது. அது ஒரு அன்கண்டிஷ்னல் ட்ரஸ்ட். ஓகே. அவர் என்ன நம்பினார், நான் அவரை நம்பினேன், இன்றைக்கி வர நம்புகிறோம். எனக்கு இப்போ ஒரே ஒரு பயம், அவருக்கு மெதுவாக வந்து இப்போது அடுத்தடுத்த உறவுகள் வர ஆரம்பிக்குது. ஓகே. ஓகே. அதாவது குழந்தை வந்து காலேஜுக்கு போய் இப்போ வேலைக்கு போய் அப்படின்னும்போது சம்பந்தி வரப்போகிறாங்க, பேரப்பிள்ளைங்க வரப்போகிறாங்க. அப்போ அவர் வந்து மெதுவாக அவர் அதை நோக்கி தான் அவர் நகர்வார். ஆமாம் ஆமாம். அப்புறம் முன்ன மாதிரியும் அவரோட வயது இல்லை. ஸோ நான் நினச்சா காலையில் சொன்னால் கிளம்பி வந்துடுவார். அல்லது நான் வந்து அவரை பார்க்கணுன்னு நான் போய் எங்கேயோ பார்த்துருவேன் அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து இல்லை, வயதாகுதில்லை அப்படின்ற இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. அப்படின்னும் போது என்னை வந்து நான் தனிமைப்பட்டுருவேனோ, ஓகே, ஒரு எல்லாம் இருக்குது ஆனால் எதுவும் இல்லை, அப்படி ஆகிடுவனும் ரைட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய புத்தகமோ படமோ சொல்லும் பொழுது அவங்க ஒரு 5 months கழித்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொன்ன புக்கை படித்து முடித்தேன், 2வது தடவை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டென்ஸு, நம்ம அப்படியே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ், இதை பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் செய்யும்போது தான் அது எவ்வளோ டெப்த்துன்னு புரியுது. அப்புறம் படம் வந்து நான் வந்து பேசாமல் உட்காந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தை பற்றி சும்மா ஒரு கோடு மட்டும் காண்பிக்கிறேன். இந்த படத்தில் நம்ம வந்து நம்மளுடைய சிறு வயதிலிருந்து அன்னோயிங்லி நிறைய தவறுகள் செஞ்சுட்டே வந்துடுவோம். அப்புறம் நோயிங்லி தவறுன்னு தெரியும் ஆனால் செய்வோம். இந்த ரெண்டும் ஒரு கட்டத்தில் ரியலைசேஷன் வரும். கரெக்ட். ரியலைசேஷன் வரும்பொழுது நம்ம வந்து அழுவோம், கில்ட் ஆகிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது நமக்கு. இப்படி தான் வாழ்வோம், ஏதோ செய்யணும்னு நினச்சி செய்வோம். அந்த படத்தில் அது ஒரு மலை, இந்த மாதிரி தவற செய்த ஒருத்தர் யாரோ XYZ, அவர் வந்து முதுகில் புத்தர் சிலை, நல்ல பெரிய பெரிய சிலை, பெரிய சிலை முதுகில் கட்டி கீழே இருந்து மலைக்கு மேலே இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல அந்த சிலையை வைக்கிறது அப்படின்றது நடக்கும். அதில் அந்த இழுத்துட்டு போகிறப்ப அவருடைய மனநிலை என்னென்னா, இதுவரை செஞ்ச தவறுக்கான தண்டனை இது, வெளியில் சொல்ல முடியாத தவறுகள். ஒரு அந்த படத்தில் ஒரு காட்சி வரும், மலை முழுக்க புத்தர் சிலையாக இருக்கும். அத்தனை பேர் வந்து வச்சுருக்காங்க. அத்தனை தவிர இவர் ஒருத்தர் தான் செஞ்சுருப்பார். இவர் தான் அதை கொண்டு போய் வச்சிருப்பார். ஒரு பர்டிகுலர் ரியலைசேஷனுக்கு பிறகு இவர் ஒன்றா எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருப்பார். ஒரு தவறுக்கு ஒரு புத்தர் சிலை அதுக்கு மேலே அந்த படத்தை நான் சொன்னால் அது பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால், ஒரு ஃபேமஸ் கொரியன் டைரக்டர், என்னுடைய கணிப்பு சரின்னா அவர் ரீசெண்டாக இறந்துட்டார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி ஹஸ் ஒன் ஆஸ்கார் அவார்ட். ரொம்ப ஒரு
பவர்ஃபுல் டைரக்டர். அவரோட எல்லா படங்களும் பார்க்கலாம். பட் இந்த படம் பேரண்ட்ஸ் பார்க்குறவங்க வந்து முதல்ல தனியாக பாருங்கள். 1-2 காட்சிகள் ஒரு மாதிரி இருக்கும். தனியாக பாருங்கள். தனியாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் யார் கூட பார்க்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த படம் வந்து அன்செட் எரர்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம் நம்ம. ஓகே ஓகே. என்னமோ இருக்கும் உள்ள, அதை வெளியில் சொல்ல முடியாது நம்மளால். அதற்கு மருந்து எங்கே போய் தேடுறது? சொன்னால் தானே தேட முடியும். இப்போ இந்த அம்மா கூட எங்கிட்ட இந்த உறவை சொன்னாங்களே தவிர, ஒரு பயம் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர, இந்த உறவில் சில தவறுகளை நாம் செஞ்சிட்டோமே, அது நம்மளை சபிச்சிருமோ அப்படியெல்லாம் அவங்களுக்கு உள்ளே ஓடுறதை என்னால் உணர முடியுது. அதை சொல்ல முடியாது, அவங்க சொல்ல முடியாது. ஓகே. இன்னொரு பெண் என்னை சமைச்சிட மாட்டாளா, அவளும் பெண் தானே, கரெக்ட், அப்படிலாம் ஏதோ ஓடி இருக்கும். ஆனால் அதை சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல இந்த புத்தகமும் இந்த படமும் ஐ திங்க் இங்கே இதை பார்த்துட்ருக்க நிறைய பேரில், இப்போ பார்த்துட்ருக்க எத்தனையோ பேருக்கு வந்து சொல்ல முடியாத தவறுகள்னு ஒன்று இருக்கும். ஓகே. அன்செட் எரர்ஸு, ஃபால்ஸு, க்ரைம்ஸ், ஓகே, எல்லாம் வச்சுருப்போம். அது வெளியில் வந்து சொல்லியெல்லாம், அது கவுன்சிலர்ட்டெல்லாம் சொல்லியெல்லாம் நம்ம மருந்து எடுக்க முடியாது. சரி, அதுக்கு என்ன சார் பண்ணுறது? இந்த புத்தகத்தையும் இந்த படத்தையும் கையில் வச்சுங்க. ஓகே. உங்களை அறியாமல் நீங்கள் அந்த அழகாகுதல்னு ஒன்று இருக்கு. உள்ளத்துக்கு உடஞ்சி போயிருந்தோம்ல, ஆமாம், அதுலேருந்து அழகாக ஆகிறது அது தானாக நடக்கும். அப்படி தான் இந்த செஷன் முடிவுக்கு வந்தது. சார், இப்போது இவங்களுக்கு இந்த படத்தை ரெஃபர் பண்ணுறீங்கள, அதை இவங்களோட பார்வையில் பொதுவாக அந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த படத்தை ரெஃபர் பண்ணும்போது இவங்களோட பார்வையில் நீங்கள் அவங்கள தப்பு பண்ணிட்டு தான் நினச்சி ரெஃபர் பண்ணீங்களா, எப்படி சார்? இல்லை, அதுதான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். இந்த தவறு, அதாவது இது உறவு தவறா? தவறு. ஓகே. அதில் ஏதாவது பேச்சிருக்கா? இல்லை. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்கிற ஒய்ஃபுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியாது, தெரிஞ்சால் தானே பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்காக போய் வந்து சொல்லி அவங்களையும் ஹாப்பி ஆக்கணும்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே. ஹிடனாக ஒரு உறவுக்கு 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. 1-2 வருஷம் இல்லை, 20+ வருஷம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க? அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருந்து ஓகே அப்படின்னா கூட இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாமேன்றதுக்கு போகலாம். இவங்க வந்து ஃபுல் டிபெண்ட், வேறு எதுவும், அதாவது இந்த உறவை தவிர அவங்க வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஃபினான்ஸ் வேண்டாம், எதுவும் தேவையில்லை. அப்படின்னும் போது இவங்களை நாம் வந்து நீ ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றுறது இருக்குல்ல, நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இதை தப்பு தான் பண்ணிட்டேன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் இது தவறு தானே, அந்த அளவுக்கு அவங்க ரியலைசேஷன் இருக்குது. அப்போ நாம் அதை வந்து ரொம்ப, அவங்க சிங்கிளாக இருக்காங்க, அப்பா அம்மா கூட இல்லை, அண்ணா இல்லை, ஃபினான்ஸ் இருந்தாலும் தனி வீட்டில் வாழறாங்க. இன்றைக்கி நைட்டு கில்ட்டோடு போய் படுத்தாங்கன்னா நாளை காலையில் எழுந்திருப்பாங்களா தெரியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி போகணும்னு சொல்கிறத விட இன்னொரு மீடியம் மூலியமாக அதை புரிய வைக்கிறது தான் சரியாக இருக்க முடியும்னு நான் நினச்சேன். ஓகே ஓகே. ஒரு லே மேனாக பார்த்தா இது தப்பாச்சே, ஒரு கவுன்சிலராகவும் எனக்கு இது தப்புன்னு தான் தோணும், தேவையில்லை இது அப்படின்னு தான் தோணும். ஓகே. ஆனால் யாரிடம் சொல்கிறோம், எப்போ சொல்கிறோம், என்ன முறையில் சொல்கிறோம், என்ன மாதிரியே சொல்கிறோம், அப்புறம் புரிய வைத்தல் வந்து நாட் நெசசரிலி ஏலேருந்து பிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஏ வயா எக்ஸ் டு பியும் இருக்கலாம். ஓகே. அது மாதிரியான ஒரு செஷன். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா மரிட்டல் அஃபேர்னு சொல்லும்போது, எக்ஸ்ட்ரா மரிட்டல் அஃபேர்னாலே பிரச்சனை சார்ந்து வந்த செஷன்ஸ் தான் நிறைய. ஆமாம். அது பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு சார், அப்படி ஆயிடுச்சு சார், அவங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு சார், எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு சார், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு சார், எங்கள் அப்பா என்ன ஒரு கேவலமாக ஒரு கேள்வி கேட்டார் சார், இப்படி தான் அதிகம். பட் இதை யோசிச்சு பாருங்களேன், இதில் நோ இஷ்யூஸ் அட் ஆல். இப்போ கூட இவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு போயிட்டு நான் சொன்னதை பூரா எடுத்துக்காமல் இந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட முடியும் நல்லபடியாக. அவர் கூட நான் சொன்ன புத்தகத்தை படிக்காமல், படத்தை பார்க்காம, தெரியல ஒரு மாதிரி இருந்து போய் சொன்ன, அவர் ஏதோ சொன்னார், அது சரியாகல, நான் எப்பவும் போலவே அவங்க கூட இருந்துக்கிறேன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். பட் அவங்களுக்கு ஒரு கில்ட் வருது, அதனால் இதை சொல்கிறோம், அவ்வளோதான். ரைட் சார். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை யாருமே என்கரேஜ் பண்ணுறதில்ல, அது வந்து தப்பான விஷயம் தான்.
ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மோஸ்ட்லி எல்லா கேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக தெரிய மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும், அதான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கேஸ் பொறுத்தளவில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சிடலாம்ன்ற மாதிரி முடிவெடுத்து வராங்க, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியினர் வந்து பீஸ்ஃபுல்லாக பிரியணும் அப்படின்னா எப்படி அவங்க மனநிலையை வந்து அவங்க தயார்படுத்திக்கணும்? இல்லை, பொதுவாக 20 வருஷம் 15 வருஷம் அப்படிலாம் வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது 3-4 வருஷத்துலேயே பிரச்சனை ஆகிடும். ஒரு அசாத்தியமான மனநிலை இருந்தால் மட்டும்தான் அது 20 வருஷம் 25 வருஷம்னு போகும். அப்படி போகும்போது பிரிதல்ன்றது அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பிரியறதுன்றது ரொம்ப நேச்சுரலாக நடந்துடும். ஓகே, அதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் எஃபர்ட்லாம் தேவையில்லை. அடிப்படை இந்த மாதிரியான உறவுகள்ன்றது தவறு. ஆனால் இந்த மாதிரி உறவுனாலே பிரச்சனைன்னு நாம் ஒன்று பேசுகிறோம்ல, அதை கடந்தும் இப்படியான அதுலேயே இப்படியான பகுதிகளும் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அம்மாவுக்கு வந்த தாட்ஸில் ஒரு தாட் வந்து ஒருவேளை நான் ஒரு குழந்தையாவது அடாப்ட் பண்ணியிருக்கலாமோ. அப்போ இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன், இந்த மாதிரியான உறவில் யாரோ இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேணால் எதுவும் தேவையில்லை, எனக்கு அவர் போதும் அல்லது அவங்க போதும்னு தோணும். கரெக்ட். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு யாரோ ஒருத்தங்க இல்லையே அப்படின்ற தாட்டும் வரும். அதாவது பிரச்சனையே இல்லைன்னாலே ஓகே ஓகே பிரச்சனையோடு இருந்தால் நம்ம பாய் சொல்லுவோம். ஆமாம். அப்படின்னும் போது இந்த பாதை வந்து சரியானது இல்லை. ஆனால் சரியானது இல்லைன்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆளுங்கன்னா சொல்லிட முடியும். கரெக்ட். 20 வருஷம் 25 வருஷம் ஆளுங்க அவங்களே உணர்ந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு என்னமோ தேவைப்படுது புரிதல் என்னும்போது தான் புத்தக வாசிப்பையும் படத்தையும் சொல்கிறோம். ஏன்னா இப்போ அதை பார்க்கும்போது இப்போ ஒரு இந்த எபிசோடு இப்போ யாரோ இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்க உட்காந்து இந்த புத்தகத்தையும் படித்து இந்த படத்தையும் பார்த்து முடிக்கும்போது இந்த தொடர்பு நமக்கு தேவையான்ற கேள்விக்கு வந்துடுவோம். அதனால் இது வந்து இப்போ நம்ம பேசியிருக்கிறது வந்து ஒரு சாம்பிளை ஷேர் பண்ணுறோம். கேட்குறவங்க பல பேருக்கு இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைவ் செஷனாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.